வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அனைவரும் வீட்டிலேயே நலமாக இருப்பீர்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது பரேகோடா நீலாம் சிஸ்டம் ஐக்யூ நீலாம். ஓகே, ஐக்யூ நீலாம் என்பது நமது அரசாங்கம், அதாவது கல்வி அமைச்சு சமீப காலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இத்திட்டத்தை நாம் எப்படி எளிய முறையில், அதாவது மாணவர்களுக்கு புரியும் முறையில் நாம் செய்து முடிக்க முடியும் என்பதை நான் இந்த காணொளி வழியில் உங்களுக்கு விளக்க உள்ளேன். மாணவர்கள் நீங்க வீட்டிலேயே உள்ள மடிக்கணினி, அதாவது லேப்டாப் வழியாகவும் இந்த சிஸ்டத்தை நீங்க பூர்த்தி செய்யலாம். முதலாவதாக உங்களுடைய மடிக்கணினியில இந்த இணையதளத்தை நீங்க திறந்துருவீங்க. அதாவது கூகுள், எல்லாருடைய மடிக்கணினியிலும் கூகுள் வெப்சைட் நீங்க திறந்துருவீங்க. திறந்த பிறகு நம்ம என்ன செய்வோன்றதை பார்ப்போம். இங்க திறந்த கையோட இணையதளம் கூகுள் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்க கவனித்து கொள்ளவும். ஓகே, அடுத்ததாக நீங்க இந்த இணையதளம் நீங்க திறந்துட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் இருக்கும். இங்க நீலாமுடைய அகப்பக்கத்தை நீங்க டைப் செய்ய வேண்டும், அதாவது நீங்க அங்க அச்சிட வேண்டும். மேல நான் கொடுத்திருக்கேன் பாருங்க, http://iqnilam.moe.gav.my/ இருக்குல்ல, அந்த அகப்பக்கத்தை நீங்க அங்க டைப் பண்ணிக்கணும். நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புதிய இணையதளம் திறக்கப்படும். மாணவர்கள் ஐக்யூ நீலாம் என்ற அகப்பக்கத்தை திறந்த பிறகு முதல் பக்கம் இந்த மாதிரியான, இங்க நீங்க காணொலியில பார்க்கலாம். இந்த சிஸ்டம் ஐக்யூ நீலாம் என்ற இந்த பகுதி உங்களுடைய மடிக்கணினியில காணப்படும். அடுத்ததாக மாணவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஐக்யூ நீலாமுடைய அகப்பக்கம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா சைன் இன் வித் ஐடி டெலிமா அந்த பட்டனை அழுத்த வேண்டும். மாணவர்கள் அந்த ஐக்யூ நீலாம் அகப்பக்கத்தை நீங்கள் கிளிக் செய்தவுடன் அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை இங்க நீங்க தட்ட வேண்டும். அதாவது மின்னஞ்சல் முகவரி எந்த முகவரின்னு நீங்க கேட்பீங்க. நமக்கு வழங்கப்பட்ட ஐடி டெலிமா, அதாவது MOE, அதாவது ஐடி டெலிமா மின்னஞ்சலை மட்டுமே இதை நீங்க பயன்படுத்த முடியும். மாணவர்கள் மறுபடியும் கருத்தில் கொள்ளவும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐடி டெலிமா மின்னஞ்சல் முகவரியை மட்டுமே நீங்கள் இங்க அழுத்த வேண்டும். பிறகு மின்னஞ்சல் முகவரி இருந்தாலே நமக்கு கடவுச்சொல் இருக்கும் அல்லவா, அந்த கடவுச்சொல்லை நீங்கள் மறவாமல் இதில் நீங்கள் டைப் செய்ய வேண்டும். அப்படி உங்களுக்கு கடவுச்சொல் மறந்துட்டீங்க, அப்படியே தெரியல அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய பள்ளியில் உள்ள ICT ஆசிரியர் அல்லது வகுப்பாசிரியர் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய முதல் பக்கமாக மாணவன் விவரம் இருக்கும். நீங்க இந்த திறந்த பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய பெயர் அங்கே இருக்கா அப்படின்றத நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். உங்களுடைய பெயர், அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஜும்லா புக்கு, நீங்க படித்த பிறகு இங்க செய்யப்பட்ட பதிவுகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு இங்க எத்தனை புத்தகம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று அங்க எண்ணிக்கையை நீங்கள் காண முடியும். அதன் பிறகு நீங்க கீழே பார்த்தீங்கன்னா மக்லுமாட் மூரி, பள்ளியின் பெயர், உங்களுடைய பள்ளியின் பெயர் உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க சரி பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வகுப்பு, அடுத்து லாக் மாசோ, முதலாவதாகவும் அது இறுதியாகவும் எப்பொழுது இந்த சிஸ்டம்ல நீங்க பதிவு செய்வீங்க அப்படின்றத விவரம் அங்கே இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்லுமாட் A, இதுல 4 பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பிரிவு ABCD. முதலாவதாக பிரிவு A. பிரிவு Aல பார்த்தீங்கன்னா அங்க தலைப்பு nama, judul atau tajuk bahan bacaan. அந்த இடத்துல நீங்கள் படித்த கதை புத்தகம் அல்லது சஞ்சிகைகள், நாளிதழ்கள், நாவல்கள் எதுவாக இருப்பினும் அதனுடைய தலைப்பை நீங்க டைப் செய்ய வேண்டும். கீழே பார்த்தீங்கன்னா மொழி, எந்த மொழியில நீங்க படித்தீங்க, அதாவது தேசிய மொழியிலையா, தமிழ் மொழியிலையா, ஆங்கில மொழியா அப்படின்றத நீங்க அங்க தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்து ஆண்டு, என்ன வகுப்பு அப்படின்றது இந்த சைட்ல போட்டிருப்பீங்க. இந்த ஆண்டு புத்தகத்தில் எழுதியிருக்கும், எந்த வருடம் இந்த புத்தகம் அச்சிடப்பட்டது அல்லது தயாரிக்கப்பட்டதுன்றதுதான் நீங்க எழுதியிருக்க வேண்டும். அடுத்து பங்காரா, யார் இந்த புத்தகத்தை எழுதியவர் அப்படின்றத நீங்க விவரத்தை அங்க எழுதிடணும். அடுத்து பொன்னர்பி, புக்கை தயாரித்தவர் யார், அது
எந்த பதிவகம் அப்படின்றத நீங்க போட்டுருங்க. அடுத்த பிரிவு பில பார்த்தீங்கன்னா nyatakan jenis bacaan. அதாவது jenis bahan bacaanல புக் ஃபிக்ஷனா புக்கான் ஃபிக்ஷனான்றதை நீங்க உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எத்தனை பக்கங்கள் உள்ளடக்கியது, உங்களுடைய புத்தகமோ அல்லது உங்களுடைய நாவலோ எத்தனை பக்கங்கள் உள்ளடக்கியதுன்றதை நீங்க வந்து குறிப்பிட வேண்டும். கீழே பார்த்தீங்கன்னா புக்கான் புக்கு என்பது போஸ்டராக இருக்கலாம், சுவரொட்டியாக இருக்கலாம், அல்லது காமிக் புத்தகங்களாக, கேலி சித்திர புத்தகங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து போட வேண்டும். பஹான் டிஜிட்டல் என்பது இணையதளத்தில் வாசிக்கக்கூடிய சில பதிவகங்கள். அதாவது நீங்க இணையதளத்தில் கூகுள்லேயே நீங்க போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி சில விஷயங்கள் படித்திருப்பீர்கள் அல்லவா, அந்த இணையதளத்தினுடைய அகப்பக்கத்தை நீங்கள் கிளிக் செய்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அகப்பக்கத்துடைய பெயர் வந்து அங்கே அச்சிடப்படும். அதன் பிறகு பஹாகியான் சில வந்து நீங்கள் படித்த அந்த புத்தகத்துடைய அல்லது நாளிதழோ எந்த ஒரு பதிவை நீங்க படித்திருந்தீங்களோ அதனுடைய கதை சுருக்கத்தை கட்டாயம் நீங்கள் அங்க பூர்த்தி செய்ய வேண்டும். சரிங்களா? அடுத்து கீழே பார்ப்போம் ஆக்டிவிட்டி பங்காயான். அதாவது பிரிவு டில நீங்கள் வந்து ருமுசான், அதாவது கதை சுருக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து நீங்க வேற என்னென்ன ஆக்டிவிட்டி, என்னென்ன நடவடிக்கைகளை நீங்க மேற்கொண்டீர்கள் அப்படின்றத வந்து நீங்க அங்க கிளிக் செய்ய வேண்டும். இதனை கொடுக்கப்பட்ட நடவடிக்கை தவிர்த்து வேற நடவடிக்கை நீங்கள் செய்திருப்பீன், ஆக்டிவிட்டி லைன் இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்க என்ன விஷயங்களை செய்தீங்களோ அங்க பதிவு செய்ய வேண்டும். இறுதியாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் விவரங்களை எல்லாம் ஒரு முறை சரி பார்த்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா சிம்பான், அந்த சிவப்பு பட்டனை அழுத்த வேண்டும். சிம்பான் என்ற பட்டன் தட்டியவுடன் உங்களுடைய விவரங்கள் எல்லாமே இந்த பதிவுல வந்து சேர்த்திருக்கும். மேலும் நிறைய புத்தகங்களை வாசிக்க விரும்பும் மாணவர்கள் பள்ளியின் ராக் புஸ்தகா டிஜிட்டல் என்னும் பக்கத்தை நீங்கள் வந்து வலம் வரலாம். இந்த பக்கத்தில் அந்த மின்னஞ்சல் மேல இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க கிளிக் செய்த பிறகு இங்க பல்வகையான புத்தகங்கள் உங்களுக்காக சேமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விருப்பமுள்ள புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசித்த பிறகு கூட நீங்க இந்த சிஸ்டம் IQ நீலாமில் பூர்த்தி செய்யலாம். சரி மாணவர்களே, கொடுக்கப்பட்ட விவரங்கள் யாவும் உங்களுக்கு எளிய முறையில் புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.